பிஜிடிஆர்பியோட தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து 10th வந்து 7 லெசன், அதாவது 2024-25 இந்த புக்கில் இருக்குது இல்லைங்களா. இதில் உள்ள புக் பேக் வந்து முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். அன்னை மொழி, பாவனரின் பார்வையில் தமிழ் சொல்வளம், காலக்கணிதம், புயல் ஒரு தோணி, சொல். சரிங்களா. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா அன்னை மொழி ஏற்கனவே தெரியும், பாவலர் பெருஞ்சித்தனார். ஆனால் அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரை ராசமாணிக்கம். அவர் எழுதுனது பாவலநேரு பெருஞ்சித்தனார். அவருடைய இயற்பெயர் துரை ராசமாணிக்கம். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் 3 அவருடைய இதழ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்து ஏதும் கலியோடு, அகம்புறம் என்று இத்திறன் 8 தொகை. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸ் இங்கே இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ இங்கே கொண்டு வந்துருக்காங்க. சாகும்போது தமிழை படித்து சாக வேண்டும் என்று சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார்? ஏற்கனவே தெரியும், கா. சச்சிதானந்தன். அதுக்கடுத்து தமிழ் சொல் வளம், பாவனரின் பார்வையில் பார்த்தோன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா மொழி நாயர் என்று அழைக்கப்படுபவர். இவர் வந்து பாவனர், அது பாவலநேரு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் துரை ராசமாணிக்கம். இவர் மொழிநாயர், தேவநேக பாவனார். சரிங்களா. இதில் வந்து லீஃபை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது உலகிலே ஒரு மொழிக்கு உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு மலேசியாவே. மாநாட்டிற்குரிய அம்மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பன்முக புலவர் காப்பாத்துரை. இதில் பாருங்கள், நெல் கேழ்வரகுனா தாள், கீரை வாழை தண்டு, நெட்டி மிளகாய் செடி கோல், கரும்பு களி, மூங்கில் களை, புளி வேம்புனுடையது அடி. அதுக்கடுத்து கிளையினுடைய பெயர்களின் வகைகள். கவைனா என்னது? மாபெரும் கிளைன்னா கவைன்னு சொல்லுவோம். அந்த கவையிலேருந்து பிரிகிறது தான் கொம்பு அல்லது கொப்பு. கொம்புலேருந்து பிரிவது சிறுகிளை, சிறுகிளையிலேருந்து பிரிவது சினை, சினையிலேருந்து பிரிவது போத்து, போத்துலேருந்து பிரிவது குச்சி, குச்சியிலேருந்து பிரிவது இனுக்கு. இது பாவனரோட எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா வேப்ப இலை, புளி வேம்பு இலை, நெல் தாள், நெல் புல்லுன்றது வந்து தாள், சோளத்தொகை, சோளம் கரும்புன்றது தோகை, தென்னை பனை வந்து ஓலை. அதுக்கடுத்து பார்த்தோன்னா குலைகளின் பெயர்கள். அவரை துவரை வந்து கொத்து, கொடி முந்திரி திராட்சை குலை, வாழை தாறு, கேழ்வரகு கதிர். அப்புறம் தானியங்களும் குறிக்கும் சொற்கள். நெல் புல் வந்து கம்பு முதலியான தானியங்கள், கூலம், அவரை உளுந்து, பயிர், வேர்க்கடலை கொண்ட கடலை, கத்திரி மிளகாய் விதை, புளி கச்சிரல், நச்சு மரம், கால், வேம்பு ஆமணக்கு முத்து, மா பனை கொட்டை, தென்னை தேங்காய், அவரை துவரை வந்து முதிரை. அதுக்கடுத்து இங்கே பார்த்தோன்னா நூல்வெளிகள். மொழி நாயர் என்று அழைக்கப்படுபவர் தேவநேக பாவனார். சொல்லாய்வு கட்டுரையும் தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரை பாடமாக தரப்பட்டுள்ளது. இக்கட்டுரை சில விளக்க குறிப்புகள் மாணவர்களுக்கு புரிதல் சேர்க்கப்பட்டுள்ளது. பல்வேறு இலக்கண கட்டுரைகள், மொழி ஆராய்ச்சி கட்டுரை எழுதிய பாவனர். தமிழ் சொல்லாய்வு உச்சம் தொட்டவர். செந்தமிழின் சொற்பிறலின் அகர முதல திட்ட இயக்குனராக பணியாற்றினவர். உலக தமிழ் கழகத்தின் நிறுவிய தலைவராக இருந்தவர். அதுக்கடுத்து லிசுபன் நாட்டில் 1954ஆம் ஆண்டு காட்டிலா என்பது லிசுபனில் சொல்கிறாங்க. இது ரோமானிய வரி வடிவத்தில் இருக்கும். இதில் வந்து என்னென்னா இரு வண்ணங்கள் இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்திய மொழிகளிலே மேலை நாட்டில், இந்தியாவில் உள்ள மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருக்கள் முதலில் அச்சேரிய மொழி தான் நம்ம தமிழ் மொழி. 6ஆம் உலக தமிழ் மாநாட்டின் மலர்லேருந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து காலக்கணிதம். கண்ணதாசன் வந்து மாற்றும் எனது மாநில தத்துவம், மாறும் உலகில் மகத்துவம் அறிவேன், எவ்வகையில் நத்தீமை. ஏன்னா அந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்களா, இந்த மனப்பாட பகுதி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஆனால் வந்து புக் பேக்கில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இகழ்ந்ததால் என் மனம் இழந்து விட்டது அப்படின்றது ஒரு காலக்கணிதத்தில் எந்த பாட்டினுடைய வரிகள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நானே தொடக்கம், நானே முடிவு, நானே உரைப்பதிப்பதே தான் நாட்டின் சட்டம், நானே உரைப்பதிப்பது தான் நாட்டின் சட்டம்னு சொல்கிறாரு. அதை இந்த இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. ஆனால் வந்து இந்த குரூப் 2ல் வந்து இந்த 1949 காலக்கணிதம் கலங்காதிரு மனம்ன்ற தலைப்பில் அவர் எழுதினார். மெய்யிலை கேட்க வாய்ப்பு இருக்குது. சாகித்ய அகாடமி விருது வந்து எந்ததுக்கு வாங்கினா சேரமான் காதலிக்கு வாங்கியிருக்காரு. சேரமான் காதலிக்கு
இயற்பெயர் இதெல்லாம் தெரியுதுன்னு அவசியம். முத்தையா அவருடைய இயற்பெயர். காலக்கணிதம் கண்ணதாசனின் கவிதை என்னும் தொகுப்பில் இருந்து இடம்பெற்றுள்ளது. கவிதை தொகுப்பில் தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. முத்தையா என்ற இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டம் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தார். இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி 1949 கலங்காரது மனம் என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரும் திரையுலகில் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கினார். கண்ணதாசன் இவர் சிறந்த கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தனது திரைப்பட பாடலின் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களே கொண்டு சேர்த்தார். சேரமான் காதல் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவருக்கு கவியரசு என்ற பட்டம் இருக்குது. இவர் முத்தையா இவர் இயற்பெயர். 1949 கலங்காதிரு மனமே என்ற பாடலின் வரி மூலமாக இவர் திரையுலகத்திற்கு வந்தார். இவருடைய இது புதினம் சேரமான் காதலி. அந்த புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. அப்புறம் நதியிலே பிழை என்று பிழைன்னு வந்துச்சுன்னா கம்பன், நதியிலே வெள்ளம் வந்துச்சுன்னா கண்ணதாசன். புயல் ஒரு தோணி. இங்கே பாருங்கள், இதில் தொங்கான் அப்படின்னா என்னென்னா தொங்கான் கப்பல். தொங்கான்னா கப்பல். கப்பிதான் நம்ம தலைமை மாலுமி. சிப்பம் கட்டு. பவம்னா கடல். பறவை மீன் அப்படின்னா பறக்கும் மீன். அவுளிய மீன்னா கடற்பஞ்சு. இவர் யாருன்னா புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் புயல் ஒரு தோணி. இந்நூலின் ஆசிரியர் பா. சிங்காரம். இவர் இந்தோனேசியாவிலிருந்து தென்கிழக்கு ஆசியாவில் போர் முண்ட போது அவரோட வருஷம் என்னன்னா 1920 to 97. 1920 to 1997. அச்சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நிலவிய உள்ள கற்பனையே படைப்பாக இப்புதினத்தில் அவர் கடற்கூத்து என்னும் அத்தியாயங்களில் எழுதியிருக்காங்க. பா. சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புரியை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேசியா சென்று மீண்டும் இந்தியா தினத்தந்தி நாளில் பணியாற்றினார். இவர் அன்றைய சூழ்நிலையில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு வழங்கினார். அதுக்கு தொன்று தொட்டு இன்று வரை நிலவும் ஊர் ஒன்று. முன் தோன்றிய மூத்த குடி. வாழையும் கமுகும் தாழ்குலையும் தொங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கி தென்னனின் சிறுமலையாம் திகழ்ந்ததொன்று. சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதை. அதாவது சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் ஊர் என்னன்னா திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை. இது என்னன்னா வாழையும் கமுகும் சிறுமலைன்னு தான் திண்டுக்கல் மாவட்டம். அது சிலப்பதிகாரத்தில் காடுக்குள்ளே இருப்பாங்க. சிறுமலையில் இருக்கவங்க காட்டுக்குள்ளே இருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதை. அதுக்கடுத்து இலக்கணம்னு பார்த்தோன்னா சொல்லு. பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருளை தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும். இருதிணை ஐம்பாலை குறிக்கும். மூவகையான இடங்களில் வரும். உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளக்கும். மூவகையான சொற்கள் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழினா என்னன்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தருமாயின் அது தனிமொழி எனப்படும். கண்ணன் படி பகாபதம். கண்ணன் படித்தான் என்பது பகுபதம். தொடர்மொழினா என்னன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருளை தருமாயின் அது தொடர்மொழி. கண்ணன் வந்தான், மலர் வீட்டிற்கு சென்றாள். பொதுமொழினா என்னென்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை அச்சொல் பிரித்து நின்று வேறொரு பொருளை தந்தால் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழி. 8 என்ற எழுத்து தனித்து நிற்கும் போது 8 என்ற எண்ணை குறிக்கிறது. எல் கூட்டல் தூ தொடர்மொழியாகிய பிரிந்து நின்று எல்லை உன் என்பதன் பொருளை தருகிறது. வேங்கை என்பது தனித்து நிற்கும் போது வேங்கை என்பது மரத்தை குறிக்கிறது. வேம் கூட்டல் கை என்பது தொடர்மொழியை பிரிந்து நின்று வேங்கின்ற கை என்பதன் பொருளை தருகிறது. தொழில் பெயர் ஒரு வினையோ அல்லது செயலையோ குறிக்கும் பெயரானது தொழில் பெயர் எனப்படும். இது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாக உணர்த்தாமல் வரும். ஈதல் நடத்தல் விகுதி பெற்ற தொழில் பெயர். வினையடியுடன் வினையை சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர். வினையடி விகுதி தொழில் பெயர். நடத்தல் வாழ்க்கை. ஆள் அல் ஆளல்
ஒரு வினை அடி பகுதி விகுதியும் ஏற்படும். நட என்பது வினையடி. நடை நடத்தல். எதிர்மறை தொழில்பெயர். எதிர்மறை தொழில்பெயர் பொருளில் வருவது எதிர்மறை தொழில்பெயர் ஆகும். நடவாமை கொள்ளாமை. முதல்நிலை தொழில்பெயர், முதல்நிலை திரிந்த தொழில்பெயர், அப்புறம் விகுதி பெற்ற தொழில்பெயர். மொத்தம் 3 இது இருக்குது. இப்போ விகுதி பெறாமல் வினை பகுதி தொழில்பெயராக முதல்நிலை தொழில்பெயர் ஆகும். தட்டு, உரை, அடி இச்சொற்களை முறையாக தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள் படும்போது முதல்நிலை தொழில்பெயர் ஆகின்றன. முதல்நிலை திரிந்த தொழில்பெயர் என்னென்னா விகுதி பெறாமல். சேம் அதே தான். அங்கே வினையின் பகுதின்னு கொடுப்பாங்க. இந்த முதல்நிலை திரிந்து வரும் தொழில்பெயரை முதல்நிலை திரிந்த தொழில்பெயர் எனப்படும். கொடுத்தல், கொடு, கேடு, ரெட்டக்கொம்பு, அதாவது நெடில் எழுத்துக்கள்லாம் சொல்லுவோம்ல, இது குறிலா இருந்துச்சுன்னா முதல்நிலை தொழில்பெயர். அதே நெடிலா சுடு, சுடுதல்ன்றது வேற, சுடு அது சூடு, நெடிலா சொல்லும்போது அது முதல்நிலை திரிந்த தொழில்பெயர் ஆகிறது. வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்றின் பெயரின் தன்மை அடையும் போது வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களும் 3 காலங்களில் வரும். வந்தவர் அவர்தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இது வினையால் அணையும் பெயர். லாஸ்ட் முடிஞ்சதுன்னா அது வினையால் அணையும் பெயர். தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு. தொழில் பெயர் வினையின் பெயரின் தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும். தொழிலை செய்யும் கருத்தாவாக குறிக்கும். காலம் காட்டாது. தொழில் பெயர் காலம் காட்டாது. வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும். படர்க்கைக்கே உரியது தொழில் பெயர், ஆனால் மூவிடத்திற்கும் உரியது வினையால் அணையும் பெயர். படித்தல். தள்ளென்ற விகுதி பெற்று வரும். ஆனால் இங்கே படித்தவன், படித்தவர் அப்படின்ற விகுதி பெற்று வருவது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.